வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம தமிழ்நாட்டுக்கு 2000க்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 29,300 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஃபீமேல் கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. விண்ணப்பிக்கிறதுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலிங்க நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிடிஎஸ் செக்ஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஜிடிஎஸ் கேட்டகரியில் இருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே இப்போ ரெக்ரூட் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்தியா முழுக்க 28,000க்கும் மேலே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் 2008 வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜிடிஎஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன போஸ்டிங்ஸ் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக்ஷவாக். ஓகேங்களா. இந்த 3 விதமான பதவிகளும் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த லிங்க்கில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணணும். www.indiapost.gov.in/GDS ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் டேட் ஜனவரி 31ஆம் தேதியிலிருந்து லாஸ்ட் டேட் பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிட்டீங்க, கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பிப்ரவரி 18, பிப்ரவரி 19 இந்த 2 நாட்களில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர லெட்டர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கரெக்ட் அட்ரஸில் டெலிவரி பண்ணணும். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸோட ப்ராடக்ட் சேல் பண்ணணும். அவங்களோட ஸ்கீம் ப்ரொமோட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க சொல்கிற ஒர்க் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா. அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இதுவுமே பார்த்திங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு என்ன போஸ்ட்டோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். தக்ஷவாக் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் சேல் பண்ணுறது, அதேமாதிரி மெயில் செக் பண்ணுறது, அதேமாதிரி பேமெண்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, ட்ரான்சாக்ஷன் பற்றி பார்த்துக்கிறது, டெபாசிட் பற்றி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சம் ஒர்க் இருக்கும். அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்டை விட இந்த போஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு இனிஷியலாக 12,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தடுத்து நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப உங்கள் கைக்கு பார்த்திங்கன்னா 29,350 ரூபாய் கைக்கு வர்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் 3% இன்க்ரிமெண்ட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக்ஷவாக் இந்த போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 10,000 ரூபாய். ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரிமெண்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டையர் ஆகிறப்ப 24,470 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டியில் ஏஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மினிமம் 18 வயது மேக்ஸிமம் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரினா 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டினா 45 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசியாக இருந்தால் 43 வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு நோ ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் யூஆராக இருந்தால் 10 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 13 இயர்ஸு, எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க.
எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ஓகே, ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் ஓகே, ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு, இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தோம். அந்த 10ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதை தவிர்த்து அதர் குவாலிஃபிகேஷனும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிவிட்டு மெரிட் லிஸ்ட் மூலமாக, அதாவது நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வாங்கின மார்க் பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டையுமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தான் ஜெனரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் ஜெனரேட்டட் மெரிட் லிஸ்ட் மூலமாக தான் அவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அதையுமே தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற லிஸ்ட் அவுட் இருக்குது. மார்க் ஷீட்டு, ஐடி ப்ரூஃபு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூஸாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போனாலே போதுமானது. ஸோ இங்கே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறதுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப உங்களோட மொபைல் நம்பர், அதே மாதிரி மெயில் ஐடி, இதெல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அதை நீங்கள் ஆக்டிவாகவும் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். அதாவது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு, எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி டிவிஷன் செலெக்ஷன், போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் இதெல்லாமே அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்க்கணும். அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிஷன் பண்ணிடணும். ஓகேங்களா? ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 100 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்கெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகரி, டிரான்ஸ் உமன் கேட்டகரிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்றவங்க மட்டும் 100 rupees ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ இந்த ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணிட்டீங்கன்னா ரீஃபண்ட் பண்ண மாட்டோங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த செலெக்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுவீங்களா, அது என்ன ஃபைல் சைஸில் இருக்கணும், என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும், இமேஜ் டைமென்ஷன் என்ன, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த சைஸில், இந்த ஃபார்மேட்லலாம் நீங்கள் கரெக்டாக இமேஜ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணால் தான் அது வந்து அப்லோட் ஆகும், இல்லைன்னா அப்லோட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு டிவிஷனுக்குமான ஒவ்வொரு சர்க்கிளுக்குமான லோக்கல் லாங்குவேஜ் என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ் தான் லோக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்கள்லையுமே வேக்கன்சிஸ் இருக்குது. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரக்கோணம் டிவிஷனில் 41 வேக்கன்சிஸ், செங்கல்பட்டு டிவிஷனில் 60 வேக்கன்சிஸ், சென்னை சிட்டியில் சென்ட்ரல் டிவிஷனில் 3, அதே மாதிரி நார்த் டிவிஷனில் 1, சவுத் டிவிஷனில் 11, சென்னை ஷார்ட்டிங் டிவிஷனில் 3, கோயம்புத்தூரில் 30, கடலூரில் 56, தருமபுரி 45, திண்டுக்கல்லில் 61, ஈரோடுலேயும் 61 வேக்கன்சிஸ், காஞ்சிபுரமில் 55, கன்னியாகுமரியில் 34, காரைக்குடியில் 15, கரூரில் 43, கோவில்பட்டியில் 50, கிருஷ்ணகிரியில் 51, கும்பகோணம் 56ன்னு சொல்லி வேக்கன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி மதுரையில் 47, மயிலாடுதுறையில் 30, நாகப்பட்டினமில் 42, நாமக்கல்லில் 65, நீலகிரியில் 42, புதுக்கோட்டையில் 37, பொள்ளாச்சியில் 45, பாண்டிச்சேரி அதில் பார்த்திங்கன்னா 75 சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டையில் 40 வேக்கன்சிஸ், ராமநாதபுரமில் 45, ஆர்எம்எஸ்ஸில் சிபி டிவிஷனில் 3, எம்ஏ டிவிஷனில் 14, எம் டிவிஷனில் 8, டி டிவிஷனில் 12, சேலம் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 46, சேலம் வெஸ்ட்டில் 40, சிவகங்காவில் 34, ஸ்ரீரங்கமில் 45, தாம்பரமில் 71, தஞ்சாவூரில் 58, தேனியில் 36, திருச்சிராப்பள்ளி 65, திருநெல்வேலியில் 50, திருப்பட்டூரில் 44, திருப்பூரில் 95, திருவண்ணாமலையில் 99, தூத்துக்குடியில் 39, வெள்ளூரில் 29, விருதுநகரில் 33, விருதாச்சலமில் 54 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்கள் ஊர்லேயும் போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.